கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனவரி 6. ஜனவரி 6ல நம்ம தியானிக்க எடுத்த வசனம் வந்து லூக்கா 12, 22லேருந்து 32. ஸோ அதில் முக்கியமாக லூக்கா 12, 22 நம்ம பார்ப்போம். உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இல்லை, ரொம்ப ஃபேமஸான வசனம். கடவுள் நமக்கு வந்து ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்குறார். நான் இருக்கேன், நீ எதை கொடுத்தையும் கவலைப்படாத, இல்லையா? பைபிள் முழுவதும் கவலைப்படாத, கவலைப்படாத, பயப்படாதங்கிற நிறைய நம்ம வசனங்கள் இருக்கு. முக்கியமாக நம்ம இங்கே பார்க்குறோம், நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள், சாப்பாட்டுக்காகவும் உடைக்காகவும் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி தேவன் நமக்கு வந்து ஒரு உறுதி கொடுக்குறார். ஏன்னா இந்த உலகத்தை படைத்தது வந்து தேவன், இல்லையா? இந்த உலகம் முழுவதும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப நேரம் அதை மறந்துடும். ஆக்சுவலாக இந்த உலகம் வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா அவருடைய கண்ட்ரோல் இருக்கு, இல்லையா? வசனம் நீங்க வந்து ரோமர் 8:28 நீங்க வாசிங்கன்னா, நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம தேவனிடத்துல அன்பு கூர்ந்தோம்னா, அவருடைய கட்டளைப்படி நடந்தோம்னா, அவருடைய கற்பனைகள்படி நடந்தோம்னா, நமக்கு என்ன நடந்தாலும் அது நல்லது தாங்க நடக்குது, இல்ல? நம்ம நிறைய நேரம் இந்த கவலைகள், இல்லையா? நம்மளுடைய படிப்பில் நம்மளுடைய பிள்ளைகளோட படிப்பு எப்படி இருக்குமோ, நம்மளோட தேவைகள், நம்முடைய வேலைகள், நம்முடைய குடும்பங்கள், இல்ல, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுனா தேவனிடத்துல இருந்து நம்மளை வந்து அப்படியே கொண்டு வெளியே போயிடும். எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை, இல்லையா? ஏன்னா வந்து நமக்கு அந்த தேவனுடைய இருக்கிற அந்த அன்பு நம்மகிட்ட இல்ல. தேவனுடைய அன்பு நம்மகிட்ட இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த அன்பு வந்து அப்படியே பொங்கி பொங்கி வழியும், இல்ல? நமக்கு தேவனிடத்துல பக்கத்துல போக போக என்ன ஆகும்னா, அவர் எப்படிப்பட்டவர், இல்லையா? அவர் எவ்வளவு மகத்துவமானவர், இந்த உலகத்தையே அவர் தான் கண்ட்ரோல் பண்றார், அவர் இல்லாம எதுவுமே மாறாது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வந்தா மட்டும்தான் நம்ம இந்த கவலையில இருந்து போவோம், இல்ல? அதுக்கு முக்கியமானது வந்து ஆவியானவர் நம்ம கூட இருக்கணுங்க. ஆவியானவர் நம்ம கூட இருந்தாதான் அந்த அன்பு, அந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். நிறைய நேரம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய பிரேயர்ஸே நீங்க பார்க்குறீங்களா? நான் நிறைய நேரம் ஜெபிக்கிறேன். நம்ம நிறைய நேரம் உபவாசம் பண்றோம். ஆனாலும் இந்த பிரேயர் எதுக்காக நம்ம பண்றோம்னா, நம்மளுடைய உலக பிரகாரமான தேவைக்கு தான். நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். நான் உலக பிரகாரமான தேவைக்கு நான் வந்து கண்டிப்பா நான் ப்ரேயர் பண்ண போறதில்ல. என்னோட ஆவிக்குரிய தேவைகள், இல்லையா? நான் 24ல எப்படி இருந்தேனோ, அதை விட நான் பல மடங்கு 25ல நான் ஆவிக்குரிய மனுஷனா நான் மாறப் போறேன். என் தேவனோட நான் கிட்டி சேரப் போறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு முடிவெடுப்போம். நம்ம தேவனிடத்துல கிட்டி சேரும்போது நம்ம கவலைகள்லாம் மறக்க முடியும். அவருடைய வெளிச்சத்துல இருக்கும்போது அவர் எப்படி பார்க்கிறாருங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணத்துல நம்ம பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கவலை இல்லாமல் நோக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி முதல் பையன் பொறந்துட்டான் 1 வருஷத்துல. அடுத்த பையன் பிறக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்துல ஏன் அவ்ளோ நாள் நாங்க 2வது குழந்தைக்கு நாங்க வெயிட் பண்ணோம்னா, எங்களுக்குள்ள ஒரு 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 எண்ணம், இல்ல, நான் தான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். என்னுடைய சம்பாத்தியத்துல தான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். என்னுடைய சம்பாத்தியத்துல தான் எல்லாமே நடக்குது, என் குடும்பங்கிற அந்த ஒரு எண்ணத்த என்ன பண்ணிட்டான், சாத்தான் உள்ள போட்டான். ஸோ என்ன பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ தான் சம்பளம் வருது, என்னால ஒரு பிள்ளைய தான் என்னால பெத்துக்க முடியும், வளர்க்க முடியுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்தது. பட் கடவுளுடைய போக 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 பக்கத்துல போகும்போது என்ன ஆச்சுன்னா, அவரு வந்து அவருடைய அவருடைய மகத்துவத்த நான் அறியும்போது, இல்ல, என்னால எதுவுமே கிடையாது. என் கையின் பிரயாசத்தினால் அல்ல. என் குடும்பத்த நடத்துறது தேவன் மட்டும்தாங்கிற அந்த ஒரு விசுவாசம் வந்த உடனே தான் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. தேவன் எனக்கு ஒரு அழகா 2வது குழந்தை குடுத்தாரு, இல்ல? அதுதான். நம்ம இந்த உலக பிரகாரமான கவலைகள் வச்சுக்கிட்டு நம்மளுடைய சின்ன மூளையில நீங்க வந்து நம்ம கவலைகள் எல்லாம் நம்ம தூக்கிட்டே இருந்தோம்னா, நம்மனால தேவனிடத்துல போகவே முடியாது. என்னைக்கு வந்து கவலையை விட்டுட்டு நம்ம தேவனிடத்துல நோக்கி செல்றோமோ, இல்லையா? நம்ம தேவனிடத்துல இன்னும் கிட்டி சேரும்போது தான் வந்து நம்ம கவலைகள் நம்மள விட்டு போகும். அதனால நம்ம என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம்ன்னு சொல்லி அத விட்டுட்டு, தேவன் வந்து அவர் பக்கத்துல போறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா இதெல்லாம் வந்து சாத்தான் போட்டுக்கிட்டு, நம்ம கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே அதையே தான் இருக்கும், இல்லையா? நம்ம தேவைகள், உலக பிரகாரமான தேவைகளை வச்சுக்கிட்டே நம்ம நோக்கி நோக்கி ஓடும்போது, இந்த ஆவிக்குரிய தேவைகள் நம்ம மறந்து போயிரும். ஸோ தயவு செஞ்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? உலகத்தின் தேவைகள் விட்டுட்டு அத அவரு வந்து குடுத்துருவாருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர் குடுத்துருவார். நம்ம வந்து தேவனுடைய சித்தத்த செய்வோம். அவருக்கு என்ன பிரியமோ நம்ம அத செய்வோம். அவருக்கு இடத்துல கிட்டி சேருவோம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.